டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புரிந்துணர்வின் அவசியம் தொடர்பாக உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறு கதை ஒன்றை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். நவீனா ஒரு பெற்றோர்களுக்கு ஒரே பெண் குழந்தை. மிகவும் வசதியுடனும் அன்புடனும் பெற்றோர்களுடைய பாசத்தில் வளர்ந்தவள். திருமணமாகி தன்னுடைய கணவன் குடும்பத்தினருடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றாள். சிறிது காலம் செல்ல இந்த நவீனாவுக்குள் ஒரு யோசனை, தன்னை விட தன்னுடைய கணவன் தன்னை விட்டு விலகி செல்கின்றாரோ என்று ஒரு பயம். அதனாலே அவர் மிகவும் சோகமாக இருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு சாமியை நாடி செல்கின்றார். ஒரு துறவியொருவரை நாடி சென்று தனக்கும் தனது கணவன் முன்பு போல் ஒற்றுமையாக இருக்கிறதற்காக தனக்கு ஒரு தாயத்து தர வேண்டும் என்று கேட்கின்றார். ஆகவே அந்த சுவாமி சொல்கின்றார், நீ காட்டிலே சென்று ஒரு புலியினுடைய பல்லை எனக்கு எடுத்துக்கொண்டு வந்ததா, நான் அதனை தாயத்தாக வைத்து செய்து தருகின்றேன். அதன் பின் நீ சந்தோஷமாக காலம் முழுக்க நீயும் உனது கணவனும் பிரியாது வாழலாம் என்று சொல்கின்றார். ஆகவே அதனை தந்த தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு அந்த காட்டுக்கு செல்கின்றார். காட்டுக்கு சென்று அந்த மிருகங்களோடு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தை ஏற்படுத்துகின்றார். அவ்வாறு இந்த புலியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புலியினுடைய அன்புக்கு ஆளாகின்றால் புலிக்கு தேவையான உணவுகளை கொண்டு போய் கொடுத்து புலியுடன் சிநேகிதமாகிய பின்பு அந்த புலியிடம் கேட்கின்றாள், எனக்கு உனது பல்லில் ஒன்று தருவாயா என்று கேட்கின்றார். அந்த மிருகங்கள் மனிதர்களை விட அந்த அன்பு செலுத்துவதில் மிகவும் நல்லவர்கள். ஆகவே அந்த புலி அதற்கு ஒரு பல்லை கொடுக்கின்றது. தன்னோட பல்லை ஒன்றை உடைத்து அவளிடம் கொடுக்கின்றது. இங்கு கொண்டு வந்து அந்த சுவாமியிடம், அந்த துறவியிடம் கொடுக்கின்றார். தனக்கு அதை வைத்து தாயத்தை செய்து தர சொல்லி. ஆகவே அவர் அதை எடுத்து அவருக்கு ஒரு தாயத்தாக செய்து கொடுத்து விடுகின்றார். அங்கு போய் வீட்டில் திரும்ப ஒரு மாதத்தின் பின்பு வர சொல்லி விடுகின்றார். அன்றிலிருந்து இவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார். ஒரு மாதம் கழித்து திரும்ப வருகின்றார். வந்து கேட்டபோது சொல்கின்றார், இப்பொழுது நான் நல்ல சந்தோஷமாக இருக்கின்றேன், எனது கணவன் என்னை அன்பாக நடத்துகின்றார் என்று சொல்கின்றார். ஆகவே அந்த துறவி சிரித்து விட்டு சொல்கின்றார், உண்மையிலே இது தாயத்தல்ல, நான் இது உன்னுடைய மனமாற்றத்துக்காக நான் இதனை தந்தேன். ஒரு மிருகத்திடம் போய், ஒரு புலியிடம் போய் நீ ஒரு மாதம் அவ்வளவு அன்பாக நடந்து கொண்டிருக்கின்றாயோ அவ்வாறு நீ நடக்கின்ற அன்பில் ஒரு 10% உனது கணவனிடம் காட்டியிருந்தால் நீ அந்த இவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாக தேவையில்லை. ஆகவே நாங்கள் அன்பு அன்பு என்று சொல்லி அலைந்து கொண்டு தெரியாமல் எங்களுடைய மனத்தாலே நாங்கள் மற்றவர்களை நேசிக்கும் போது எங்களுடைய அன்பு தானாக பிறரிடம் கிடைக்கின்றது. எங்களுக்கு இடையில இருக்கின்ற அந்த தாழ்வி சிக்கலை நீ ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய கணவனை நீ தூய்மையாக அன்பு செய்திருந்தால் என்னிடமும் வந்திருக்க தேவையில்லை, அந்த புலியிடமும் போய் செல்ல நீ அந்த பல்லை வேண்டி வந்திருக்கவில்லை. உண்மையிலேயே நான் எதுவுமே வந்திருக்கவில்லை, உன்னுடைய மனத்தை மாற்றுவதற்காக நான் அதை தாயத்தாக தந்து விட்டேன் என்று சொல்கின்றார். உண்மையிலே அன்பானவர்களே, நாங்களும் அப்படித்தான். நாங்கள் எங்களுக்குடைய இருக்கின்ற அந்த ஒரு தாழ்வி சிக்கலை, அந்த புரிந்துணர்வின்மையை காரணமாக நாங்கள் எங்களை மற்றவர் நேசிக்கவில்லை, அவர்கள் என்னில் பொறாமைப்படுகின்றார்கள் அல்லது என்னிடம் இருந்து விலகி செல்கின்றார்கள் என்று நாங்கள் தவறாக நினைப்பதன் ஊடாக எங்களுக்கு இடையிலான இடைவெளிகளை நாங்கள் இன்னும் கூடிக்கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலமாக, அதாவது நாங்கள் எந்த பிரதிபலனும் இல்லாமல் மற்றவர்களை நேசிப்பதன் ஊடாக நாங்கள் வாழ்க்கையிலே உயர்நிலையை செய்யலாம். அதே போலதான் இந்த கணவன் மனைவியும் தங்களுக்குள்ளே இருக்கின்ற ஈகோக்களை அகற்றி ஒருவருக்கொருவர் நேசிப்பதன் ஊடாக மற்றவர்களிடம் அலைந்து திரியாமல் நாங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து எதிர்கால சந்ததியினரையும் நல்ல முறைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.